என்னப்பா எல்லாரும் இப்பவே 2026 சனிப்பெயர்ச்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக். ஆமாங்க, சனி பகவான்னாலே ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல. அதான் அடுத்த பெயர்ச்சி எப்போ நடக்கும், என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா? கண்டிப்பா. வாக்கிய பஞ்சாங்க கணக்குப்படி இந்த முறை சனி பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா அமையுது. 2026 வருஷம் மார்ச் மாசம் 29ஆம் தேதி இந்த பயிற்சி நடக்கப் போகுது. ஓ, மார்ச் 29, 2026. நேரம் இப்போ? அதுதான் இதுல ஹைலைட். அன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள். அன்னைக்கு விடியற்காலை 3:39 மணிக்கு பெயர்ச்சி நடக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம். சனிக்கிழமையே பெயர்ச்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம்தான். சரி, இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு. அடுத்து எங்க போறாரு? கரெக்ட். இப்போ கும்பத்துல இருக்கிற நீதி தேவனான சனி பகவான் அங்கிருந்து விலகி மீன ராசிக்கு போறாரு. கும்பம் காற்று ராசினா மீனம் நீர் ராசி. அது மட்டும் இல்லாம மீனம் குருவோட வீடு. அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு. ஓஹோ, அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே. நிச்சயமா. சனி பெயர்ச்சிங்கிறது சும்மா இல்ல. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம், அரசியல், ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது. உண்மைதான். ஆனா ஒரு சந்தேகம், சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா, இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா? நல்ல கேள்வி. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார். அவரோட பார்வை மத்த ராசியின் மேலையும் விழும். ஜோதிடத்துல சனியோட 3, 7 மற்றும் 10ஆம் பார்வைகள் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 12 ராசிக்காரங்களுக்குமே அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும். சூப்பர். அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். 12 ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஆமா மக்களே, இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரியா சொன்னீங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம். என்னப்பா 2026 சனிப்பெயர்ச்சி வருதுன்னு சொல்றாங்க. மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிடுச்சுல. இந்த 2026, 2028 பீரியட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமாவும் இருக்கு, அதே சமயம் ஆர்வமாவும் இருக்கு. ஆமாம், மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சூப்பரான காலகட்டம்னு தான் சொல்லணும். பொதுவா சனி பகவான்னாலே பயப்படுறது சகஜம். ஆனா இந்த முறை சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல சஞ்சரிக்க போறாரு. இது ரொம்ப பலமான இடம். உங்க தைரியம், முயற்சி எல்லாம் வெற்றி அடையும். பயப்பட ஒண்ணுமே இல்ல. சொல்லப்போனா இது உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் ஆரம்பம். அப்பாடா, 3ஆம் இடம்னா தைரியஸ்தானம் தானே. அப்போ குடும்ப விஷயம் எப்படி இருக்கும்? கரெக்ட். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். முக்கியமா 3ஆம் இடத்து சனி உங்களோட இளைய சகோதர சகோதரிகள் கூட இருக்கிற உறவை பலப்படுத்தும். அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு பெருசா இருக்கும். ஆனா ஒரு சின்ன விஷயம், சனி பகவான் 5, 9, 12ஆம் இடங்களா பார்க்கறாரு. அதனால வயசானவங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. சின்ன சின்ன சலசலப்பு வந்தாலும் அன்பா பேசினாலே சரியாகிடும். ஓகே, புரிஞ்சுது. அப்போ இந்த ஃபேமிலி ட்ரிப், ஆன்மீக பயணம் போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தோட புனித யாத்திரைகள் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது உங்க குடும்பத்துல நிம்மதியும் கொடுக்கும். உறவுகளோட அருமை புரியிற நேரமும் இது. சூப்பர். அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி, கேரியர் எப்படி இருக்கும்? ப்ரொமோஷன், புது பிசினஸ்லாம் எதிர்பார்க்கலாமா? இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கான ஹைலைட். வேலையில நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வு தேடி வரும். சனி 3ஆம் வீட்ல இருக்கிறதால நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் சக்சஸ் தான். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான நேரம். குறிப்பா கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் பிசினஸ் நல்ல லாபம் தரும். இன்னொரு எக்ஸ்ட்ரா தகவல் என்னன்னா, சனி 9ஆம் இடத்தை பார்க்கறதால வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் அல்லது வெளிநாட்டு கம்பெனில வேலை தேடுறவங்களுக்கு இது ஜாக்பாட் டைம். ஆனா அவசரப்பட்டு முடிவெடுக்காம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இறங்குங்க. வாவ்,
கேட்கவே நல்லா இருக்கு. அப்போ பணவரவு பத்தி சொல்லவே வேண்டாம் போலயே. ஆமா, நிதி நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து வராத பணம் கூட கைக்கு வந்து சேரும். பழைய கடன்கள் எல்லாத்தையும் அடைக்க முடியும். சேமிப்பு உயரும். தங்கம், வெள்ளி இல்லனா நிலம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை. சனி 12ஆம் இடத்தை பார்க்கறதால திடீர்னு சில எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதனால கையில ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நல்லா விசாரிச்சுட்டு பண்ணுங்க. ஹெல்த் விஷயத்துல ஏதாச்சும் குறிப்பா கவனிக்கணுமா? கண்டிப்பா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். 3ஆம் இடத்து சனியால கழுத்து வலி, தோள்பட்டை வலி வரலாம். சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் பார்வை வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் 12ஆம் பார்வை தூக்கமின்மை அல்லது கால்வலியையும் தரலாம். இதுக்கு பெஸ்ட் மருந்து என்னன்னா சரியான சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் யோகா தியானம் பண்றது. சின்னதா உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் அலட்சியம் பண்ணாம டாக்டரை பார்க்கறது நல்லது. சரி, குழந்தைங்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்கும்? இதுல கொஞ்சம் கலந்த மாதிரி பலன்கள் இருக்கு. குழந்தைங்களோட படிப்பு, அவங்க ஃபியூச்சர் பத்தி நீங்க கொஞ்சம் அதிகமாவே கவலைப்படுவீங்க. அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு அனுப்ப வேண்டிய சூழல் வரலாம். பிள்ளைங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்காம ஒரு நண்பனா, ஃப்ரெண்டா இருங்க. அவங்க வளர்ச்சிக்கு நீங்க தான் தூணா நிக்கணும். அவங்க ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் வைங்க. மத்தபடி அவங்க மூலமா நல்ல செய்திகள் வரும். சரி, கடைசியா டிராவல் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேரு வெளிநாடு போக ட்ரை பண்றாங்க. டிராவல் பத்தி சொல்லணும்னா சின்ன சின்ன பயணங்கள் நிறைய இருக்கும். அது வேலையா இருக்கலாம், இல்ல ஜாலியா இருக்கலாம். வெளிநாடு போக ட்ரை பண்றவங்களுக்கு இது நல்ல டைம். ஆனா விசா டாக்குமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் டிலே ஆகலாம். பொறுமையா இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். வெளியூர் போகும்போது சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருங்க. மத்தபடி இந்த பயணங்கள் உங்களுக்கு புது அனுபவத்தை கொடுக்கும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. மொத்தத்துல இந்த 2026 2028 மகர ராசிக்கு ஒரு திருப்பு முனைன்னு சொல்லுங்க. சந்தேகமே இல்ல. கடின உழைப்பும் நேர்மையும் மகர ராசிக்காரங்களுக்கு சொத்து. சனி பகவான் நியாயமானவர். உங்க உழைப்புக்கு ஏத்த பலனை வாரி வழங்குவார். குடும்பத்துல மகிழ்ச்சி, தொழில்ல வளர்ச்சி, கையில காசு எல்லாமே சூப்பரா அமைய போகுது. நம்பிக்கையா இருங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். ரொம்ப நன்றி. மகர ராசி அன்பர்களே, கேட்டீங்கல்ல? நம்பிக்கையோட செயல்படுங்க. வாழ்த்துக்கள். சார், நீங்க சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம், இது எல்லாருக்கும் 100% அப்படியே நடக்குமா? நல்ல கேள்வி. நான் இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள். அதாவது கோச்சார ரீதியா சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கறத வச்சு கணிக்கப்பட்டது. ஓ, அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா. அவங்கவங்க சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒரு 70-80% இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும். தெளிவா புரிஞ்சுதுங்க. நேர்களே, சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா சொன்னீங்க. வரப்போற இந்த சனிப்பெயர்ச்சி உங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.